Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ளாயின் வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12க்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2024, அதாவது லாஸ்ட் இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக சார் இதை போய் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் இருக்கலாம். அதாவது சில எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா எழுதிருப்பீங்க, சரியா? நான் சூப்பராக எழுதியிருக்கேன், அதாவது 20 பேஜ் எழுதியிருக்கேன், 25 பேஜ் எழுதியிருக்கேன், 30 பேஜ் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம். நல்ல மார்க் வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நம்ம நினச்ச மார்க் நம்மகிட்ட வந்திருக்காது. ஏன் காரணம் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு ஆன்சர் கீயை வந்து செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் கீயில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் 10 பேஜ் எழுதியிருந்தாலும் அந்த ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் தான் அதுக்குரிய மார்க் வந்து கிடைக்கும், சரியா? அப்போ நாம் அதை ஒரு கொஸ்டினை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, இதுதான் ஆன்சர்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த ஆன்சர்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம டயக்ராமுக்கு எவ்வளோ மார்க் வந்து கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்டெப் மார்க் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே நம்ம ரெகுலராக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, சரியா? ஓகே, இப்போ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் கொஸ்டின் வந்து டைப் ஏ டைப் பி அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒரே கொஸ்டின்ஸ் தான், ஆனால் நம்பர்ஸை மட்டும் சஃபல் பண்ணி கொடுத்துப்பாங்க 1 மார்க்குக்கு மட்டும். நம்ம ஏற்கனவே இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர், இது 3மே கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு 1 மார்க் கிடைக்கும். அதை தெளிவாக பார்த்துங்க. கொஸ்டின் நம்பர் மேக்ஸும் கரெக்டாக போட்டுருவீங்க. ஆனால் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, சில பேர் ஆப்ஷன் சியை போட்டு ஆன்சர் வந்து ஏக்குரிய ஆன்சர் எழுதுவீங்க. ஏதாவது ஒன்று ரைட்டாக இருந்தால் ரைட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் உங்களுக்கு தவறு தான், சரியா? மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் கொஸ்டின் நம்பரு, ஆப்ஷன், ஆன்சர் 3மே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மார்க் வந்து கொடுப்பாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ 2 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ 2 மார்க்ஸ் வந்து எப்படி வந்து அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க, ஆன்சர் கீழே வந்து எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். தி ஃபினோமினன் ஆஃப், அதாவது லேகிங் மேக்னெட்டிக் இண்டெக்ஷன் பிகைன் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க்கு. அப்படி இல்லை லேகிங் பிகைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க், சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி நான் நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன், சரியா? ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை இப்போ 17th கொஸ்டினில் I = I0 cos square theta அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஈக்குவேஷன் எழுதுனீங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ஈக்குவேஷன்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொடுக்குறாங்க. வெறும் அந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதுங்க அப்படின்னாவே 1 மார்க் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் 18th கொஸ்டினுக்கு பாருங்கள், அந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுங்க அப்படின்னா 1 மார்க் இருக்குது. அதனால் எப்பயுமே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதனால தான் கொஸ்டினை விட்டுட்டு வராதிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இப்படி தான். ஏன்னா மார்க் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது கவர்மெண்ட் ஆன்சர் கீயை நம்ம பார்க்கும்போது தான் அந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அதனால தான் தெரிஞ்சதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். 19வது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சம் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? அதை தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி நல்லா நீங்கள் கவனிங்க. ப்ராக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இஃப் யூனிட் இஸ் நாட் மென்ஷன் ரெடியூஸ் ஆஃப் மார்க்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து அந்த 10 MV அப்படின்னு சொல்லி அந்த யூனிட் வந்து நம்ம எழுதி ஆகணும் கண்டிப்பாக, சரியா? இல்லைன்னா 10 × 10⁻³ × V அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அது எழுதணும். இல்லாட்டி 10 MV அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த யூனிட் எழுதலை அப்படின்னா ஆஃப் மார்க்கை ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, சரியா? சென்டம் எடுக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தவறுதலாக நமக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செம்ம நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. 24வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரி வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். P = 1/F, சரியா? அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதுலேயும் கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில். இஃப் யூனிட் இஸ் நாட் மென்ஷன் ரெடியூஸ்ட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் பார்க்கலாம். 3 மார்க்கில் 33வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அதே மாதிரி தான் 3 மார்க்கும். எந்த மாதிரி நமக்கு சம்ஸும் சரி, எந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்க்குரிய மார்க்கும் நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது கரெக்டாக நீங்கள் எக்ஸாம்பிள் இங்கே லாஸ்ட் இந்த 25வது கொஸ்டின் லாஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எனி அதர் கரெக்ட் எக்ஸாம்பிள். அதாவது எப்பயுமே ஒரு கொஸ்டினுக்கு எக்ஸாம்பிள் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எழுதிடுங்க. அந்த எக்ஸாம்பிளுக்கு மார்க் இருக்குது, சரியா? செப்பரேட்டாக மார்க் இருக்குது. அதை தெளிவாக பாருங்கள். ஒரு 3 மார்க் இருக்குது அப்படின்னா அந்த 3 மார்க் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், சரியா? அதே மாதிரி டயக்ராம் வித் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கு.
டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா சும்மா ரஃப்பாக இப்போ நீங்கள் இந்த டயக்ராமை அப்படியே நீட் அண்ட் கிளியராக இதே மாதிரி வரையணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. சும்மா நீங்கள் ரஃப்பாக நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணால் கூட போதுமானது. அதுக்கு 1 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ எந்த கொஸ்டினுக்குலாம் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணணுமோ அந்த கொஸ்டினுக்குலாம் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தெரியும், எல்லா கொஸ்டினுக்குமே மேக்ஸிமம் டயக்ராம் வந்துடுது. டயக்ராமுக்கு 1 மார்க் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கோ இல்லை 1/2 மார்க்கோ டயக்ராமுக்கு கொடுக்குறாங்க. சரியா? அதனால் டயக்ராமை தயவுசெய்து நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 33வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 33வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். அதுவும் சம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இஃப் யூனிட் இஸ் நாட் மென்ஷன் ரெடியூஸ் ஆஃப் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் ரெட் கலர் லைட் இஸ் எமிட்டட்னு சொல்லி நீங்கள் எழுதணும். அதுக்கு 1 மார்க் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். எல்லா 5 மார்க்ஸ்லையுமே நமக்கு டயக்ராம் இருக்கும். டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க, இல்லை 1/2 மார்க் கொடுத்துருப்பாங்க. இதை தான் நான் சொன்னேன். சரியா? எல்லா 5 மார்க்கும் பாருங்கள். எல்லா 5 மார்க்குமே நமக்கு வந்து டயக்ராம் இருக்கும். என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. டயக்ராமை மென்ஷன் பண்ணி நம்ம கண்டிப்பாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா போட்டு ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த 5 மார்க்கில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணும்போது அப்புறம் நீங்கள் சென்டம் எடுக்கலான்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் எங்கேயாவது நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து 1 மார்க் போயிடும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.